திருமண விருந்து என்கிற பெயரால் எவ்வளவு அளப்பறைகள் அனாச்சாரங்களை பார்க்கிறோம். இந்த மார்க்கத்தை கேவலப்படுத்துகிறோமா இல்லையா? அவமானப்படுத்துகிறோமா இல்லையா? லைட்டிங் என்ன, வீடு முழுக்க அவர்கள் போடுகிற வண்ண விளக்குகளை பார்க்கலாம். தெரு முழுக்க பந்தல் கட்டி விடுவதை பார்க்கலாம். மண்டபம், பெரிய மண்டபம். கேட்டால் பெண் வீட்டு விருந்து போடுறது தவறா? ஆணவத்தின் உச்சம். அப்படிதான் நான் சாப்பாடு போடுவேன், லட்சம் பேருக்கு போடுவேன், என்கிட்ட இருக்குது, நான் சாப்பாடு போடுவேன். என் பொண்ணுக்கு அப்படிதான் மேக்கப் போடுவேன். நாங்க ஊரை வளைச்சு தான் கல்யாணம் பண்ணுவோம். என்ன பண திமிரா? என்ன ஆணவமா? கர்வத்திலே பேசுகிறாயா? தௌஹீத்வாதிகள் பள்ளிவாசல்களிலே எளிமையாய் திருமணம் முடிப்பதை கேலி கிண்டல் செய்து அவமானப்படுத்துகிற காரியத்தை இந்த ஆணவ திமிரை யார் செய்கிறாரா? இந்த கர்வம் கொண்டோருடைய தங்குமிடம் மிக கேவலமானது. பணத்திமிரில் ஆடாத இந்த கர்வவாசிகளை அல்லாஹ் கேவலமான தங்குமிடத்திலே வைப்பதாய் சொல்கிறான். எவன் வீண் விரயம் செய்கிறானோ அவன் ஷைத்தானின் உடன் பிறந்தவன். நீ சோத்தில வீண் விரயம் பண்றியா? மண்டப காசுல வீண் விரயம் பண்றியா? பூமால போட்டு வீண் விரயம் பண்றியா? வீடியோ கவரேஜ்ல வீண் விரயம் செய்கிறாயா? பிரைடல் மேக்கப்ல வீண் விரயம் செய்கிறாயா? குழந்தை பிறக்கிற பிரசவ நேரத்திலே வளைகாப்பு வீண் விரயம் செய்கிறாயா? நீ எல்லாம் ஷைத்தானின் உடன் பிறந்த